சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். அகிலத்தை அன்பால் அரவணைத்து காக்கும் அனைத்து மகளிருக்கும் நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனல் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இன்னைக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் பெரியவா இருந்தப்போ மகா பெரியவா நடத்தின ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு சூத்திரதாரியே அவர்தான். ஒரு லீலை எவ்வளவு அழகா பெரியவா அதை நடத்தியிருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக நம்ம ஆற்றுல பெரியவாள்லாம் என்ன சொல்வா, நல்ல வார்த்தையே பேசு, நல்லதையே பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக பேசணும். ஏன்னா எப்பவும் ஒரு தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் நல்லதை மட்டுமே நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும், அதனால் நல்லதையே சொல்லணும் அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பா. பொதுவாக யாரோட வாக்கு பலிக்கும்? தேவர்கள். கடவுளோட வாக்கு பலிக்கும். தேவர்கள், தபஸ் பண்ணுற ரிஷி முனிவர்களோட வாக்கு பலிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பதிவிரதையின் வாக்கு பலிக்கும். சரி, பெரியவா நடத்தின நாடகத்துக்கும் இந்த பதிவிரதையின் வாக்கு பலிக்கும் அப்படின்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். காரணம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. பெரியவாளோட வாழ்க்கையில் ஒரு பதிவிரதையின் வாக்கு பலிச்சிருக்கு அப்படின்னா அது பெரியவா நடத்தின நாடகம் தானே. அப்படி என்ன பெரியவா பண்ணினான்றதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கோ. முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம சென்னையில் அஷ்டலக்ஷ்மி கோவிலை கட்டினவர் முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார், ஸ்ரீ வைஷ்ணவர். அவருக்கு பெரியவா மேலே அசாத்திய பக்தி. அவர் இருக்கச்ச சபையில் நடந்த ஒரு விஷயம் இது. இன்னைக்கு உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு பெரியவா சங்கல்பம் போல் இருக்கு. காஞ்சி ஸ்ரீமடத்தில் வித்வத் சதஸ் நடந்துட்டுருக்கு. பெரிய பெரிய வித்வான்லாம் வந்திருக்கா, பண்டிதாள்லாம் வந்திருக்கா. அதில் ஆந்திராவில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தா. குறிப்பாக ராஜமுந்திரியிலேருந்து ஒரு வித்வான் வந்திருக்கார். அந்த வித்வானுக்கு கால் கிடையாது. அப்போ எப்படி வந்தார்? அவருடைய தர்ம பத்தினி, அவருடைய மனைவி அவரை அழைச்சிட்டு வந்திருக்கா. எப்படி கூட்டின்னு வந்தா தெரியுமோ? தன்னுடைய கணவனை கூடையில் வச்சு தலையில் தூக்கி வச்சுண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா அந்த வித்வத் சதஸ்க்கு. இது மாதிரி நம்ம நலாயினி கதையிலலாம் வேணால் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அன்னைக்கு நடந்த அந்த வித்வத் சதஸில் இவா தான் ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பெரியவாளுக்குமே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கார்த்தால சதஸ்க்கு இவா வரும்போது அந்த மனைவி தன் கணவனை கூடையில் வச்சு கூட்டிகிட்டு வருவா. சதஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கணவனை கூடையில் வச்சு தலை மேலே தூக்கி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. இந்த மாதிரியே அவள் தினமும் பண்ணிட்டு இருந்தா. சதஸ் நல்லபடியாக முடிஞ்சுது. சதஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா என்ன சொன்னால், அவளை கூப்பிடு அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து, அந்த மாதரசியை பார்த்து கூப்பிட்டா. பெரியவா உத்தரவானதும் அந்த பெண்மணி பெரியவா கிட்ட வந்து நின்னா. பெரியவா அவகிட்ட கேட்டா, நலாயினி கதைன்னு சொல்வாளோன்னு. அதெல்லாம் கதைன்ற மாதிரி சொல்லுவா, கேட்டிருக்கோம். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த 20ஆம் நூற்றாண்டுலேயும் கால் இல்லாத கணவனை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொன்னால் தூக்கி தலையில் வச்சுட்டு வர்ற நீ எப்பேற்பட்ட பதிவிரதை தெரியுமோ? இந்த காலத்திலேயே இப்படி இருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் ஏன் இருந்திருக்க முடியாது? நலாயினி அப்படி இருந்திருக்கா. இருந்தாலும் நீ இந்த மாதிரி இந்த சதஸ்க்கு உன் கணவனை உங்கள் ஆத்துக்காரை இப்படி அழைச்சின்னு வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு தன்னோட சந்தோஷங்களை பெரியவா வெளிப்படுத்தினான். அதோடு மட்டும் இல்லாமல் என்னை பற்றி உன் வாயில் நீ ஏதாவது 2 சொல்ல பார்க்கலாம், ஏனோ நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தன்னோட அபிலாஷையை பெரியவா தெரியப்படுத்தினான். நான் எப்பேற்பட்டவன் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பெரியவா கேட்டா. இது என்ன சொல்கிறது? அந்த பெண்மணி, அந்த மனைவி என்ன சொன்னா, நீங்கள் இந்த மாதிரி கேட்டால்னா நான் உங்களை பற்றி என்ன சொல்கிறது? நீங்கள் தான் சர்வேஸ்வரன், மிகப்பெரிய அவதாரம்.
உங்களால தான் வேதமும் தர்மமும் இன்னமும் தழைச்சு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னா. இத கேட்டுண்டு பெரியவா, ஆமா ஆமா இதெல்லாம் என்ன பெருசு, இதை எல்லாரும் தான் சொல்லின்னு இருக்கா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தானே, நீ வேற ஏதாவது புதுசா என்னை பத்தி சொல்ல அப்படின்னு பெரியவா திரும்ப அந்த பெண்மணியை கேட்டா. பெரியவா என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. ஆனா தான் மனசுல நினைக்கிறத அந்த பெண்மணியை விட்டு சொல்ல வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு நாடகமே. சரி, தொடர்ந்து அந்த அம்மா சொன்னா, நீங்க 100 வயசு வரைக்கும் இருப்பேள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா 100 வருஷம் வரைக்கும் இருப்ப, அதுல 4 நட்சத்திரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சட்டுன்னு சொல்லி முடிச்சா அந்த மனைவி. இத சொன்ன உடனே பெரியவா மூழ்கின்ட்டா. 100 வருஷம் இருப்ப, ஆனா 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணா, போறோம் போறோம் நீ இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இவள பேச விட்டா தன்னோட அவதார ரகசியம்லாம் வெளியில வந்துரும் போல் இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு, நீ இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டா. சரி, இது அந்த பெண்மணி சொன்னதுல என்ன ஆச்சரியம், பதிவிரதையின் வாக்கு எப்படி பலிச்சிருக்கு அப்படின்றது தானே. பெரியவா எப்போ சித்தியானா? 1994 வருஷம் ஜனவரி மாசம் 8ஆம் தேதி சித்தியானா. பெரியவா எத்தனை வருஷம் இருந்தா? 100 வருஷம் இருந்தா. 1894 ஜனனமாகி மே மாசம் 1994 மே மாசம் தானே பெரியவாளுக்கு 100 வருஷங்கள் பூர்த்தியாகி 101வது வருஷம் ஆரம்பிக்கிறது. ஆனா பெரியவா ஜனவரியிலேயே சித்தி ஆயிட்டா. அப்போ அந்த பதிவிரதை என்ன சொன்னா, 100 வருஷம் இருப்ப, ஆனா 4 நட்சத்திரம் குறையும். பெரியவா சித்தியானதும் அனுஷ நட்சத்திரம் தானே. ஜனவரி 8ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் சித்தியானா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கரெக்டா ஜனனமான அந்த 4வது அனுஷம் 4 அனுஷம் குறைஞ்சிடுத்தா. 100 வருஷம் இருந்து 4 அனுஷம் குறையும், 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொன்னா. ஜனவரி 8ஆம் தேதி அனுஷம் பெரியவா சித்தி ஆயிட்டா. அவரோட அவதாரம் அன்னையோட பூர்த்தி ஆயிடுது. அப்புறம்தான் தோன்றது, இன்னும் ஒரு 4 மாசம் இருந்திருக்க கூடாதா? 100 வயசு பூர்த்தி ஆயிருக்குமே. இருக்கலாம். அப்படி ஒருவேளை அதை தாண்டி இருந்தா பதிவிரதியின் வாக்கு பலிக்காம போயிருக்கும் இல்லையா? பதிவிரதியின் வாக்கு பலிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பரபிரம்மம் பதிவிரதியின் வாக்கு தப்பாக கூடாது அப்படின்றதுக்காக எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்தியிருக்கா பாருங்கோ. இதை தொடர்ந்து பெரியவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு நான் இங்கே பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை, மாதர் கற்புடை மங்கைக்கோர் மழை, மாதம் 3 மழையென பெய்யுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கற்புடை மாதர்கள் பெய் என்றால் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதியரை வேதம் ஓத பண்றதும், மாதர்களை கற்பு நெறி தவறாம அவளை இது பண்றதும் தான் தன்னோட ஒரு இலக்கு, தன்னோட கோல் அப்படின்னு பெரியவா வாழ்ந்துட்டு இருக்கா. நீதி மன்னர் நெறி அப்படின்றது பெரியவாளே சொல்றா தெய்வத்தின் குரல்ல. இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல கிடையாது, அதனால அதை பத்தி நான் கவலையோ சந்தோஷமா படுறதுக்கு நான் பொறுப்பாளியே இல்லை அப்படின்றதையும் பெரியவா சொல்லிட்டு, வேதம் படிச்சவாள வேதம் சொல்ல வைக்கிறது என்னோட பொறுப்பு, மாதர்களை கற்பு நெறி தவறாம அவளை வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது ரெண்டும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெய்வத்தின் குரல்ல பெரியவா சொல்றா. எதுக்காக நான் இவ்வளோ பிரயத்தனப்படுறேன், இது எல்லாமே பெரியவா சொல்றது தான். எதுக்காக இவ்வளோ பிரயத்தனப்படுறா அப்படின்னா, அனாதி காலமா இந்த தேசத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறது வேதம். அப்படி இந்த வேதத்தை அபிவிருத்தி பண்ணணும், ஸ்ரீ தர்மத்தை நான் காப்பாற்றணும். என் காலத்துல இதெல்லாம் நான் பண்ணாம வாயை மூடிட்டு இருந்துட்டு ஜெகத்குருன்ற பட்டத்தை மட்டும் நான் எடுத்துண்டா, சாக்ஷாத் பகவத் பாதாளோட பேரை வச்சுட்டு இருந்தா அதை விட பெரிய தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒரு பதிவிரதையின் மூலமா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் வேதத்தோட முக்கியம் என்ன, பதிவிரதையின் முக்கியம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தன்னோட கோல் என்ன அப்படின்றத பெரியவா நம்மளுக்கு உணர்த்துறா. இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கேன். ஒருவேளை இதில் கிடைக்கிற ரிசல்ட் என்னோட அந்தரங்க சுத்தத்தையும் தபசையும் பொறுத்து தான் அமையும்.
நான் பிரயத்தனப்படுறதுக்கு பலன் கிடைக்கலன்னா என்னோட சின்சியாரிட்டி போறல, என் மனசுல சுத்தமா இல்ல, என்னோட தபஸ் குறைஞ்செடுத்து அப்படின்னு தானே அர்த்தம். லோகம் என்னை என்னதான் சோசனம் பண்ணினாலும் எனக்கு இப்படிதான் தோணும்னு தன்னைத்தானே பெரியவா சொல்லிக்கிறா. அந்த பரபிரம்மம் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி நம்ம விடலாமா? லோகக்ஷேமத்துக்காக பெரியவா சொன்ன அத்தனையும் கட்டி காப்பாத்தி பெரியவாளோட நாமத்தை உயர்த்தி நிறுத்துறது தானே நம்மளுக்கு கடமை. எந்த இடத்துலையும் வேதம் ஓதணும், வேதம் ஓதுறவாள வேத சமரக்ஷணத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணணும். ஸ்திரீகள் அவாவா தர்மத்தை விடாம பாதுகாக்கணும் அப்படின்னு பெரியவா சொன்னதை நம்ம கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணாதான் அந்த பரபிரம்மம் அவருடைய தபஸ்ல ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். அவருடைய வாக்கு பலிக்கணும். பெரியவா சொன்னதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.